பாபு முருகவேல் அவர்கள்ட்ட. அப்போது டெல்லியில் போய் நான் கருத்தை பரிமாறுகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த காலத்தில் இந்த மாதிரி அதிமுக டெல்லியில் போய் கருத்தை பரிமாறி இருக்கு? எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான், அம்மா இருந்த வரைக்குமே போயஸ் கார்டனில் தான், இப்படி தான் நடக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இவங்க மட்டும் இல்லை, அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட என்ன பேசணுங்கிற கருத்தை பரிமாற கூட டெல்லி தான் போகிறது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகுதா ஆளுமை அதிமுகவுக்கு? அப்போ என்ன நம்பிக்கை வரும் மக்கள்கிட்ட? சகோதரர் சூர்யா நிறைய விஷயங்கள் சொன்னார், அது நான் நிறைய கவுண்டர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டு நான் ஒரு கவுண்டர் பண்ணுறேன். தேர்தல் அரசியல் களமே என்பது சூழ்நிலைகளை பொறுத்து தான். சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும் யார் எங்கே நிற்கணும், யார் எங்கே போட்டி போட வேண்டும், எத்தனை இடங்கள் யாருக்கு ஒதுக்க வேண்டும், எந்த மாதிரியான கள பணியாற்ற வேண்டும், எந்த மாதிரியாக களம் அமைக்க வேண்டும் என்பது சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். ஏன் நான் அது சூழ்நிலைன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு காலத்தில் திமுகவை கடுமையாக எதிர்த்த கட்சிகள், கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்திய கட்சிகள். அண்ணன் வைகோ, மதிமுகவினுடைய ஒரு தொண்டன் இனி உயிரிழந்தால் கூட கருணாநிதியின் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளைப்புடவை கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்னு அண்ணன் வைகோ சொன்னது. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலினை போல ஒரு உத்தமமான தலைவர் இல்லை என்று சொல்லி 2011ஆம் ஆண்டு தேர்தலிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் 11 இடங்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னபோது எங்களுடைய தகுதிக்கு 11 இடம் குறைவு என்று சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறி தேர்தலையும் புறக்கணித்தவர் அண்ணன் வைகோ. ஆனால் இன்றைக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் 2 தொகுதிகளை குறைவாக பெற்றுக்கொண்டு தனியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு இயக்கம் கண்ட அண்ணன் வைகோ ஒரே தொகுதியில் அவருடைய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை. நான் அதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது பாஜக இங்க உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை குறிக்கோளை வச்சு அவர் இறங்கி வர்றாரு. ஆனா நீங்க அந்த பாஜகவே சேர்த்துட்டு வர்றீங்க. அதுதான் எப்படின்னா, திமுக இருக்கிற பலமே பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணன் வைகோவோ, கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ, அண்ணன் திருமாவோ, சகோதரர் வேல்முருகனோ திமுக நம்மளை என்றைக்குமே கைவிட்டுடாது, நம்மளை என்னைக்கும் தூக்கி பிடிச்சிப்பாங்கன்றதுக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ கடுமையாக இவங்க பாஜகவே அதிமுக எதிர்த்துட்டாங்க. எதிர்த்ததனுடைய விளைவு இன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய இடங்களை வேறு வழி இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே தவிர கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய கட்சிலாம் அங்கே யாரும் கிடையாது. அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறதுனால தான் அதில் விலகி எங்களுக்கு குறைந்த சீட்டு நீங்க கொடுக்குறீங்க, நான் போய் என்டிஏல சேர்றேன்னு யாருமே வரல. நல்லது. விசிக தலைவர் பேசும்போது, இப்போ பேசும்போதா இருக்கட்டும், மதிமுக வைகோ அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும், சொல்ற விஷயம் இது கொள்கை கூட்டணி, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஆபத்து, அதுக்காக சீட்டு கூடவோ குறைச்சோ நாங்க இருந்துக்கிறோங்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்ல. அதுதான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்குள்ள நீங்க வினாவா எழுப்பிட்டீங்க. கொள்கை கூட்டணி இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, இதுல இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பாஜகவோட பயணம் செய்த கட்சிகள், திமுக உட்பட. முதலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தொடங்கி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம், பாஜகவுக்கு, அதிமுக இல்லை. 99லும் 2001லையும் பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என்று சந்துபோல் தான் ஓட்டு கேட்டவர் திரு கருணாநிதி. அன்னைக்கு பாஜக மதவாத கட்சி அல்ல, இன்றைக்கு மதவாத கட்சி என்று இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப வைத்து இவர்களுடைய மவுத் பீஸா அவங்களை ஆக்கி அவங்கள பேச வச்சு தெரிஞ்சோ தெரியாமல் ரொம்ப கடுமையாக பேசிட்டோம். வேறு வழி இல்லாமல் வேல்முருகன் உட்பட, வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு, வேற வழி இல்லை, ரொம்ப பேசியாச்சு, இப்போ போய் நான் அவங்ககிட்ட நிற்க முடியாது, மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டான், வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். அந்த ஒரு சூழ்நிலைக்காகத்தான் நாங்கள் கூட்டணியிட்டு வெளியேற மாட்டோம், பாஜகவை எதிர்க்கிறேன் என்கிற ஒற்றை புள்ளியோடு நிற்கிறோம்னு சொல்லி, இது சமாதான பேச்சு. இதெல்லாம் வந்து கொள்கை பேச்செல்லாம் கிடையாது, எங்களுக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஓப்பனா தேர்தல் கட்சிகள் தோய்வடையக்கூடாது, வளர்ச்சி குறையக்கூடாது. இல்ல அது அவங்க கவலைப்படணும், அந்த கட்சிகள் கவலைப்படணும், நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. அதுதான் அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும், அதிமுகவோட தன்மானம் போயிடுச்சுன்னு இவங்க கவலைப்படுறாங்களே, அந்த கவலை தான் எங்களுக்கும். இவங்க எது கவலைப்படணும் அதிமுகவை பத்தி? அதிமுகவை எப்படி வளப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பொதுச்செயலாளருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் என்ன பேசினாரு? தேசிய கட்சிகளால எந்த பயனும் கிடையாது, அதனாலதான் நான் கூட்டணியே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப எந்த பயன் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அவர் கூட்டணிக்கு வச்சாரு பாஜகவோட. எதுக்கு வெளியில போனாரு, எதுக்கு உள்ள வந்தாரு? காங்கிரஸ் ஒரு தொங்கு சதைன்னு திரு கருணாநிதியும் துரைமுருகனும் சொன்னாங்க. இப்போ அந்த தொங்கு சதை சரியா போச்சா? நீங்க அடுத்த இதை கை காட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பதில் தெரியணும்ல. அவங்க செஞ்சது தப்புன்னா அப்ப நீங்க செஞ்சது தப்பு, அவங்க செஞ்சது சரின்னா நீங்க செஞ்சது சரி. பேசவே மாட்டேன் நான். குறை சொல்லுகிற போது எதிரணியில் இருப்பவர்கள் அந்த குறை இல்லாத நிவர்த்தியை செய்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் செய்தது குறை என்ன நான் பகிரங்கமாக. இல்ல மக்கள் கேட்டா இந்த பதில் என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே இல்லைன்ற அதான் சொல்ல, திரும்ப சூழ்நிலை தான் சொல்றேன் நான். என்ன சூழ்நிலை சார்? அதுதான் கேட்கிறேன். சூழ்நிலை தான் நிர்ணயிக்குதுன்னா என்ன சூழ்நிலை அதிமுகவுக்கு? அப்படி திமுக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரே புள்ளி, பாஜக தமிழ்நாட்டில் வந்து விடக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமல நாங்கள் தூக்கின்னு சுமந்துட்டோம், 99ல் தூக்கின்னு சுமந்தோம், 2001ல் சுமந்துட்டோம், இப்போ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய ஒற்றை புள்ளி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இந்த தமிழகத்தை ஆண்டு விடக்கூடாது.
எந்த காரணத்திற்காகவும் எந்த ரகத்திலுமே ஒரு தரமில்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்ட வேண்டும் என்கிற ஒத்த எண்ணம் உள்ளவர்கள் எங்க கூட வாங்க. அந்த ஒற்றை புள்ளியோடு நம்ம இணைந்து பயணம் வச்சோம், அதில் நாங்கள் செய்வோம். இதுதான் விஷயம் எங்ககிட்ட, வேற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்ப இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவரோடு நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். ஒன்னா. ரெண்டாவது, டெல்லிக்கு போயிட்டாங்க, வந்துட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, ஒரே இது இப்போ நீங்கள் முடியாது, அவ்வளோதான், இதுக்கு சேர முடியாது. பாஜக 50 சீட்டு கொடுத்துருவாங்க, அமமுக 20 சீட்டு கொடுத்துருவாங்க, பாஜக உள்ஒதுக்கீடு பண்ணும் அமமுக, பாஜக தான் உள்ஒதுக்கீடு பண்ணும் பாமக, என்னென்னமோ அதாவது வாயில வந்ததெல்லாம் பேசினது எந்த கட்சி திமுக. ஆனால் கடந்த ஆண்டு நவம்பர் இறுதி வாரத்தில் காங்கிரஸ் குழு அமைச்சது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் குழு எப்போ? கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இறுதி வாரத்தில். ஆனால் எப்போ வந்தாங்க? இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய இது கூட்டணியை கன்க்ளூட் ஆகிருக்குது. எத்தனை சீட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் 25லேருந்து 3 சீட்டு ஏற்றி கொடுக்குறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு இருக்குது பாருங்க. ஆளாளுக்கு ஒரு பால். மணிசங்கர் ஒரு பக்கம், நம்ம யார் மாணிக்கம் ஒரு பக்கம், ஜோதிமணி ஒரு பக்கம், கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம், கிரீஷ் சோடங்கர் ஒரு பக்கம், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம், செல்வ பெருந்தை ஒரு பக்கம், ஆளாளுக்கு வாய் வந்ததெல்லாம் பேசுறாங்க. அங்கே ஒரு ஒற்றுமையே இல்லாமல், ஆனால் இந்த அளவுக்கு கூட கொடுப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு காங்கிரஸ் என்று நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 63 இடங்களை கொடுத்துச்சு. அன்னைக்கு ஏன் அந்த அளவுக்கு கொடுத்தீங்க? அப்ப யார் இடத்தில் நீங்கள் பயந்து இருந்தீங்க? யார் சொல்லுக்கு கட்டுப்பட்டீங்க? எந்த மிரட்டல் உங்களுக்கு இருந்தது? எந்த அழுத்தம் உங்களுக்கு இருந்தது? நான் கேட்க முடியுமா? அன்னைக்கு உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்களே, ஒரு கூட்டணிக்குள்ள. விஜயோட போகலையே. நீங்க சொல்ற மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், ஆளாளுக்கு பேசுறாங்க, ட்வீட் போட்டாங்க. கடைசியில என்னாச்சு? ஒரு கூட்டணிக்குள்ள, அவங்க திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்களே. விஜயை நோக்கி போகலையே. எனக்கு 63 கொடுத்ததை நீ இப்ப கொடுக்கல அப்படின்னு போகலையே. ஆளாளுக்கு பேசினாங்கல்ல. இன்னைக்கு என்னாச்சு? இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் எம்ஜிஆர் மாளிகையில் வர வைத்து பாரதிய ஜனதாவுடைய பேச்சாளர், என்ன சொல்றது, இந்த தொகுதி பங்கீடு பேசுவதற்குண்டான தலைமை பொறுப்பாளர் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே எங்களிடத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு இடங்களை கொடுத்திருக்கிறோம், பாமகவுக்கு ஒதுக்கிருக்கிறோம், அமமுகவுக்கு ஒதுக்கிருக்கிறோம். இல்லை இவங்க பேசுற மாதிரி எதுவுமே நடக்கல. இல்ல அறிவிப்பு இங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுக்கு இத்தனை முறை டெல்லி பயணங்கிறதா எதிர்கட்சிகளுடைய விமர்சனமே. எது வேணா இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் நீங்க முடிவு பண்றீங்க, நாங்கள் அதுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, அம்புமணிக்கு நீங்க எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ராஜ்யசபாவில் கையெழுத்து போட்டேன்னு சொல்றாரு. சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பத்தி பேசுறீங்க, சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன் இதுதான் சொல்லி நீங்க அதை ஏத்துக்காம நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு கருத்து முடிச்சுன்னு நீங்க உங்க விருப்பம் நீங்க என்ன பேசிக்கோங்க. அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்குது? சரி, நான் சொல்லணும், சம்பந்தப்பட்டிருக்கிற நான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி நான் எதுக்காக நான் போனேன் நான் சொல்றேன் இல்லையா? அதோட முடிஞ்சிருச்சு. பரிமாறுவதற்கு இதான் அத ஸ்டேட்மெண்ட். என்ன வேணா இருக்கட்டும், அவர் சொல்றதா முடிவு.